பதினெண் சித்தர்களை வணங்கி என் தாய் தந்தையர்கள் இருவரைக்கும் வணங்கி என்னுடைய குருமார்கள் மருத்துவர் சண்முகம் ஐயா அவர்களையும் வைத்தியர் டம்பாச்சர் ஐயா அவர்களையும் வணங்கி ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள். முதல்ல சித்தர்களுடைய கோட்பாடையும் சித்தர்களுடைய மருத்துவத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு புனிதமான நோக்கத்தோடு இந்த மையம் நடைபெற்று வருகிறது. மிகவும் பெருமையாக ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதற்காக வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ஐயா அவர்கள் அப்புறம் இந்த அறக்கட்டளை மிகுந்த சிறப்பான ஒரு செயலை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி சித்தர்களுடைய கோட்பாட்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை பற்றி தெரிந்தவுடன் நம்முடைய தலைப்பில் பார்த்தோம்னா சித்த மருத்துவம் அப்படின்றது தமிழ் பாரம்பரிய மருத்துவம். அதாவது தமிழர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மருத்துவம். தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானதோ அதே போல் சித்த மருத்துவம் மிகவும் சிறப்பானது. தமிழ் மொழிக்கு வயது 3000-4000 வருடங்கள் இருந்தால் சித்த மருத்துவத்திற்கும் அந்த 3000-4000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு கொண்டாக வேண்டும். பழங்கால நாகரிகங்கள் தொட்டே சித்த மருத்துவம் வழக்கில் இருந்திருக்கின்றது. கொடுமகள் அகழ்வாய்விலும் சரி, அதே போல் சிந்து சமவெளி அகழாய்விலும் சரி, பல சித்த மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்கள், குறிப்பாக மான்கொம்பு, பவளம், தாளகம், வெள்ளை பளிங்குக்கல், நீலக்கல் போன்ற பல வகையான பொருட்கள் பல இடங்களில் கண்டெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்முடைய மருத்துவம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஐயவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். சித்த மருத்துவத்தில் ஒரு பல வகையான செயல்முறைகள் இருக்கின்றது. பல வகையான செயல்முறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு செயல்முறையும் மருத்துவம் மக்களுக்கான மருத்துவமாக இருக்கின்றது. ஒரு நோயை எளிமையாக கணித்து எளிமையாக தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சித்தர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓலைச்சுவடிகள் எழுதி வைத்ததை தற்பொழுது ஐரோப்பிய நாட்டவர்கள் நிரூபித்துக் கொண்டு நோபல் பரிசு முதலிய பல வகையான பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அது எந்த மாதிரியான கோட்பாடுகள், என்ன எழுதினார்கள் அப்படி என்பதைத்தான் இந்த உரையிலே நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக பார்த்தோம் என்றால் மருத்துவ பொருட்கள் இருக்கின்றதல்லவா, சித்த மருத்துவ நூல்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் எந்த மாதிரியான குறிப்புகள் இருந்திருக்கின்றன. அதாவது சோழர் நாட்டு அரசர் ஒரு போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். செங்கண்ணன் என்னும் அரசன் அந்த போரிலே ஈடுபட்டவுடன் அவருடைய யானைகள் செத்து கிடக்கின்ற இரத்த வெள்ளத்தில். அதை பார்த்து கருகிய மலை போன்று இருக்க வேண்டிய யானைகள் அனைத்தும் இங்குலிங்க மலை போன்று இருக்கின்றது என்று சித்த மருத்துவத்திலே சொல்லப்படக்கூடிய லிங்கத்தை பற்றி நம்முடைய இலக்கியங்களில் குறிப்புகள் இருந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அவசர கால மருத்துவத்தில் சித்த மருத்துவம் இல்லைன்னு நம்ம பல பேர் நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெற்றி பூச்சூடி, வாகை பூச்சூடி, பனம்பூவை சூடி போருக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம படித்தது உண்டு. சேரநாட்டு மன்னர்கள், சேரநாட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பனம்பூவை சூடி செல்வார்கள். அது பனம்பூவை சூடி செல்வது மருத்துவ குறிப்புக்காக. அதாவது அடிப்பட்டவுடன் அந்த பனம்பூவை மருத்துவத்திற்காக, முதலுதவிக்காக பயன்படுத்தி இருக்கின்றனர். தற்பொழுது இது அறிவியலா இல்லை வெறும் இலக்கியங்கள் மட்டும் இருக்கக்கூடிய சான்றா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்பொழுது 2010ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு செய்கிறாங்க. பனம்பூவுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்குறப்போ பனம்பூவிற்கு விரைவாக புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஒரு போருக்கு போகிறாங்க, புண் ஆகுது அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பனம்பூவிலிருந்து மருத்துவத்தை புண்களின் மீது போடுகிறார்கள். ஆனால் தற்போது நவீன அறிவியல் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது நிரூபித்து காட்டியிருக்கின்றது. ஒவ்வொரு பூவுக்கும், அதாவது சேரநாட்டு மன்னர்கள் பயன்படுத்துவதற்கும் சோழர்கள் பாண்டியர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பூவிற்கும் பின்னாடி ஒவ்வொரு மருத்துவம் மறைந்துதான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குரல் வளத்திற்கும் அழகு சாதன பொருட்களும் நம் இலக்கியங்களில் ராணிகளை பற்றி வெகுவாக அதிகம் வந்திருக்கின்றது. அப்படி வந்திருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது தற்பொழுது அழகு சாதனத்தில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மல்லி போன்ற மலர்கள் எல்லாம். அதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா. ஒரு தேறிய ஒரு முன்னேறிய ஒரு மருத்துவ குடிகள் என்றால் அதற்கென்று ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்க வேண்டும். அதாவது வகைப்படுத்துதல். சித்த மருத்துவத்தில் பாஷாணங்கள், உலோகங்கள், உப்புக்கள், உபரசங்கள், மூலிகைகள், ஜீவப்பொருட்கள் என்று அழகாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் 19ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே போகர் 7000 போகர் அவர்கள் அழகாக இந்த பாஷாணங்களையும் உலோகங்களையும் உப்புக்களையும் உபரசங்களையும் வகைப்படுத்தி இருக்கின்றார். இதன் மூலம் ஒரு மருத்துவம் அறிவியல் சார்ந்து வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். அதாவது ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பிருக்கும். இந்த மருந்தை இத்தனை நாட்கள் அரைத்து, இந்த சாறை பயன்படுத்தி அரைத்து இத்தனை வரட்டையில் புடமிட்டால் மருந்து வரும் என்று அழகாக கொடுத்திருப்பார்கள். ஆய்வுகள் இல்லாமல் அப்படி கொடுக்க முடியாது.
எத்தனை கட்ட தோல்விகளை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும், எத்தனை ஆய்வுகள் செஞ்சிருக்க வேண்டும். அத்தனை ஆய்வுகளுக்கு பின்புதான் அதை அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக குழந்தை மருத்துவமாகட்டும், சூழ்மகளிர் மருத்துவமாகட்டும், ரண வைத்திய சிகிச்சையாகட்டும், அகத்திய நயனவிதி 500 என்னும் ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூல் முழுக்க முழுக்க கண் சார்ந்த சிகிச்சை முறைகளை பற்றி பேசியிருக்கின்றது. அதாவது இப்பொழுதுதான் வகைப்படுத்ததாக பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் மேலை நாட்டு மருத்துவத்தில் ஆப்தமாலஜி, பீடியாட்ரிக்ஸ் என்று வகைப்படுத்தியிருப்பதாக பேசியிருக்கிறார்கள். 2500 ஆண்டு பழமையான நூல் அது, அகத்திய நயனவிதி 500. குறிப்பாக வெறும் கண் சிகிச்சைக்கென்று, கண்ணினுடைய காசம் புரை என்று கண்ணினுடைய சிகிச்சைக்கு மட்டும் அந்த நூல் கூறியிருக்கின்றது. அதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், கண் மருத்துவத்திற்கு தேவையான அறுவை சிகிச்சை கருவிகளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணில் எப்படி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், பித்த காசம் என்ற ஒரு நோயை வகைப்படுத்தி பித்த காசத்திற்கு எவ்வாறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காசத்திற்கும் அறுவை சிகிச்சை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அதில் செம்பை பயன்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், கண்டாமினேஷன் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளால் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன் செம்பில் கம்மியாக இருக்கும். அந்த செம்பை பயன்படுத்தி செய்யும்போது குறைவாக இருக்கும். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சர்ஜரி செய்யும் பொழுது கைகளை கழுவ வேண்டும், நல்ல ஸ்டெர்லைஸ் அதாவது நுண்கிருமிகளால் இல்லாத ஆப்ரேஷன் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று மேலை நாட்டவர்கள் கூறினார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நூல்களில் இந்த ஸ்டெர்லைசேஷனை பற்றியும், நாம் எப்படி எந்தவித கண்டாமினேஷனும் இல்லாமல், எந்தவித கிருமி தொற்றும் இல்லாமல் அறுவை கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற குறிப்பு இருந்திருக்கின்றது. அவர்கள் இலைத்தலையோடு அலைந்த பொழுது நாம் மூத்த அறிவியலாக, முதிர்ந்த அறிவியலாளிகளாக இருந்த சமூகம் நம் சமூகம். ஆனால் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம அப்படி இருக்கின்றோமா என்றால் அது கேள்விக்குறிதான். நம்முடைய கோட்பாடுகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் பேட்டன் உரிமைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாட்டுக்கும், கோழிக்கும், யானைக்கும், குதிரைக்கும் மருத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாம் நினைத்து பார்ப்போம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்று நாம் பேசுகின்றோம். கப்பலில் யானையை அழைத்து சென்று போரிட்டு வென்று வந்திருக்கிறார். அதாவது அவர்கள் நாட்டிற்கு கப்பலில் யானைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு கோவில் திருவிழாக்களில் தற்போது யானையை கட்டுப்படுத்த முடியவில்லை, மதம் பிடித்து 3-4 பேரை கொள்கிறது. ஒரு கப்பலிலே யானைகளை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். நமக்கே கப்பலில் சென்றால் வாந்தி மயக்கம் ஏற்படும். யானைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் யானைகளை பற்றிய நன்கு புரிதலும், யானை நோய்க்கு தேவையான மருத்துவமும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் காட்சிக்காக யானைகளை கொண்டு செல்லவில்லை, போருக்காக கொண்டு சென்றிருக்கின்றார்கள். போருக்காக யானையை சென்று காத்தில் இறங்கும் பொழுது அந்த யானை எவ்வளவு பலமிக்கதாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் நாட்டிற்கு செல்கிறோம், அப்பொழுது பலம் 2 மடங்காக இருக்க வேண்டும். அப்படி யானை, குதிரை என்று விலங்குகளினுடைய மருத்துவத்தை நன்கு தெரிந்திருந்ததால் தான் சோழர்களால் வெற்றி பெற முடிந்திருக்கின்றது. குறிப்பாக மாட்டு வாகனத்தில் பெண் யானையை கருவுற்றிருக்கும் போது தாக்கக்கூடிய நோய்க்கு வசா நோய் என்று பெயர். ஒரு குறிப்பு இலக்கியத்தில் கூறியிருக்கின்றார்கள். யானைக்கு கருச்சிதைவு ஏற்படுவதற்கு மூங்கில் தளிர் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது யானை கருவுற்றிருக்கும் போது மூங்கில் தளிரை கொடுத்தால் கருச்சிதைவு ஆகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், இலக்கியத்தில் எப்பயோ சொல்லிட்டு போனாங்க, இந்த காலத்தில் இது உபயோகப்படுமா என்று கேட்டீர்கள் என்றால், 2020ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு ஐரோப்பிய நாடுகள் நடத்துகிறார்கள். முதலில் முயலிடம் இந்த மூங்கில் தளிரை கொடுத்து சோதித்து பார்க்கும் பொழுது அபார்டிஃபிஷியன்ட் ஆக்ஷன், அதாவது அந்த தளிருக்கு அபாஷனை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது என்று கண்டறிந்துள்ளார்கள். பின்பு இலக்கியத்தில் ஒரு குறிப்பு வருகின்றது, யானைக்கே கருச்சிதைவு ஏற்படுத்துமானால் மங்கையருக்கு சிந்தித்து பாருங்கள் என்று ஒரு வரி வருகின்றது. அதே போல் மூங்கில் தளிர் ஒரு கொடூரமான அபார்டிஃபிஷியன்ட் ஏஜென்ட் என்று தற்போது நவீன ஆய்வுகள் நிரூபித்து இருக்கின்றது. ஆனால் இதை நிரூபித்தவர்கள் முதலில் யார்? நம் தமிழர்கள். அதை பற்றிய அறிவியல் எல்லாம் மறந்துவிட்டோம். எனக்கு முன்பு பேசிய மதிப்பிற்குரிய சகோதரர் அமர்நாத் அவர்கள் தெளிவாக இலக்கியங்களை பற்றி சொன்னார். ஞானசம்பந்தராகட்டும், நாயன்மார்களாகட்டும், அவர்கள் பேசிய ஒவ்வொரு பாடலிலும் மருத்துவம் ஒளிந்துதான் கொண்டிருக்கின்றது, மக்களுடைய வாழ்வுக்கு தேவையானவையும் ஒளிந்துதான் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய இலங்கையிலிருந்து வந்த அம்மையார் அவர்கள் எனக்கு 3 வருடத்திற்கு முன்பு மலேசியாவில் நல்ல பழக்கம், அவரை நிறைய சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். 2 நாட்கள் கழித்து இங்குதான் சந்தித்தோம். அவர்கள் இலங்கையினுடைய மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். ராவண மருத்துவமாகட்டும், நம் தமிழ் மண்ணினுடைய மருத்துவமாகட்டும், அனைத்து மருத்துவமும் நம் தமிழர்களுடைய அடிப்படை அறிவு விஞ்ஞானத்தை ஒன்றியது. நாம் பேசுவது மூட நம்பிக்கை அல்ல, நாம் பேசுவது அறிவு. தற்போது இருக்கக்கூடிய கருவிகளால் எட்ட முடியாத அறிவு. இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் இவர்கள் எல்லாம் நம்முடைய அறிவை முழுமையாக நிரூபிப்பதற்கு. தற்போதுதான் ஒவ்வொன்றாக நிரூபித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி போன்ற நூல்கள் எல்லாம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அறிந்துதான் பார்க்கும் பொழுது என்று ஒரு பாடலில் வருகின்றது. அதாவது தற்போது சொல்லியிருக்கின்றார்கள், தட்ப வெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம் உடம்பில் மாற்றம் ஏற்படும் என்று.
அதற்கு உதாரணம் தற்போது குளோபல் வார்மிங் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் நம் உடம்பில் பல வகையான புது வகையான தொற்றுகள் பரவும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நம் முன்னோர்கள் இதைத்தான் சொல்லிவிட்டார்கள். நீ அண்டத்தை பாதுகாத்தாயானால் உன் பிண்டம் பாதுகாக்கப்படும், உன் பிண்டத்தை பாதுகாக்கும் மூலமாக அண்டம் பாதுகாக்கப்படும். ஆனால் இந்த கோட்பாடுகளை மீறும் பொழுது தற்போது நோய்கள் மனிதனிற்கு அதிகமாக பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி, அதாவது எல்லா உயிர்களும் எல்லா மொழிகளும் என்ன எழுத்தில் ஆரம்பித்தாலும் எம்மொழி அகரத்தில் ஆரம்பிக்கிறது. அகரமும் உகரமும் உடையது எந்த அளவுக்கு முதிர்ச்சியான மொழியாக இருக்க வேண்டும் என்று அறிந்து பாருங்கள். மெய்ஞானத்தை தேடுபவருக்கு நான் சொல்வது நன்றாக புரியும். அகாரமும் உகாரமும் உடையது ஒரு மொழி என்றால் தமிழ் மொழி. ஆன்மீகம் அல்ல, அது அறிவியல். மக்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற ஒரு அருமையான அறிவியலை நம் முன்னோர்கள் போதித்திருக்கின்றார்கள். எல்லா மொழிக்கும் உயிர்வரு வழியே உடம்படு மெய்யின் உருகொழல் வரையார் என்று புணரியல் 141வது பாடல் தோன்றுகின்றது. உடலும் உயிரும் புணருமிடத்தில் உடம்படு மெய் வடிவு தோன்றும் என்று இலக்கணம் கூறுகின்றது. தமிழ் மொழியினுடைய தோற்றத்திற்கு மட்டும் அல்ல, உயிருக்கும் மெய்ஞானத்திற்கும் அடிப்படை தான் நம் தமிழ் மொழியில் ஒழித்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். சரி, பல மூலிகைகளை பார்த்திருக்கின்றோம். நிறையா பொடி சாப்பிட்றோம். சித்த மருத்துவர்களும் சென்றால் இந்த பொடியை சாப்பிடு, அந்த பொடியை சாப்பிடு, இந்த கஷாயத்தை சாப்பிடு அப்படி என்று கூறுவார்கள். ஆனால் நமக்கெல்லாம் அது பெரிய விஷயமாக தெரியாது. இவையெல்லாம் சித்த மருத்துவர்கள் இப்போது சித்த மருத்துவர்கள் கூறுவதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் சித்தர்கள் ஓலைச்சுவடி எழுதி வைத்து விட்டு போன குறிப்புகள். அந்த குறிப்புகள் எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமானது, எந்த அளவுக்கு ஆதாரமிக்கது என்பதை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். நிலாவாரை என்று ஒரு மூலிகை இருக்கின்றது, அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக மலக்கட்டு ஏற்பட்டால் நாம் சித்த மருத்துவரிடம் சென்றால் நிலாவாரை சூரணத்தை கொடுப்பார்கள். நாம் அது உண்டவுடன் மலமிளக்கியாக செயல்படும். இதற்கு நம்மிடம்தான் உரிமை இருக்கின்றது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நிலாவாரையில் இருக்கக்கூடிய செனசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை அமெரிக்கா நாடு பேட்டன் பெற்று அவுட் பேஷண்ட் டேப்லெட் லாக்ஸேட்டிவாக அவர்கள் இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முதல் தரமான லாக்ஸேட்டிவ் யார் வேண்டுமானாலும் போய் அமெரிக்காவிலே நாம் வாங்கிக் கொள்ளலாம் இந்த லாக்ஸேட்டிவை, மலமிளக்கியை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பதார்த்த குண சிந்தாமணியில் சித்தர்கள் இது மலமிளக்கியாக செயல்படும் என்பதை தெளிவாக விலக்கி விட்டு போனார்கள். ஆனால் நம்மிடம் அதற்கான பேட்டன்ட் இல்லை. அமெரிக்காவில் அதிலிருந்து சசனாய்ட்ஸை மட்டும் பிரித்தெடுத்து அதை ஒரு ஓப்பன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் லாக்ஸேட்டிவ் என்று சொல்லக்கூடிய மலமிளக்கிகளாக அவர்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மன் பச்சரிசி என்ற மூலிகையை நாம் அன்றாடம் பார்த்ததுண்டு. நம் ரோடுகளில் சாலைகளில் செல்லும்போது நம் கால்களில் கூட மிதிப்பட்டு இருக்கும். அதனுடைய பாலை மருவிற்கு வைப்பார்கள். அது பொதுவாக அலர்ஜி என்று சொல்லக்கூடிய நம் உடம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜிகளுக்கு, ஒவ்வாமைகளுக்கு அவைகள் பயன்படுத்துவதில்லை. சித்த மருத்துவ நூல்களில் அவை ஒவ்வாமைக்கு பயன்படும், கரப்பானுக்கு பயன்படும் என்ற குறிப்புகள் உள்ளது. இதை நாம் பயன்படுத்துவதை மறந்துவிட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய குவெர்சிட்டின் என்று சொல்லக்கூடியது ஹிஸ்டமின் இன்டாலரன்ஸ்க்கு எதிராக செயல்படக்கூடியது. அதாவது நம்முடைய ஒவ்வாமைக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்றது என்பதை நவீன அறிவியல் உலகம் நிரூபித்தது மட்டுமல்லாமல் அதை மாத்திரை வடிவிலை கொண்டு தற்போது ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்டாக உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்குள் கண்டுபிடித்தது தான். நாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டு நாம் அனைத்தையும் இழந்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நெரிஞ்சில் செடியை அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நம் சாலைகளில் செல்லும் பொழுது நம் கால்களிலே ஏறும். யானையை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு செடி என்றால் நெரிஞ்சில், யானை வணங்கி என்று சொல்வது உண்டு. அப்படி அந்த நெரிஞ்சலுக்கு வேறு பேரை நாம் பார்த்தோம் என்றால் மிக அற்புதமாக இருக்கும். சித்த மருத்துவ நூல்களில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பிலே கல் வந்தால் நெரிஞ்சலை குடித்தால் அந்த கல் சரியாகிவிடும் என்று டயூரிட்டிக் ஆக்ஷன் ஒன்று தான் இருக்கின்றது நாம் நினைத்திருக்கின்றோம். அதாவது சிறுநீர் பெருக்கி செயல். ஆனால் உண்மையில் நெரிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த ஆண்மை பெருக்கியாக சித்த மருத்துவ நூல்கள் சொல்லுகின்றது. இதை நவீன மருத்துவத்தில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு அறிவியல் ஆய்வில் அது ஒரு மிகச்சிறந்த அப்ரோடிசியாக் என்று பேர் இருக்கின்றது. அதனால் நம் முன்னோர்கள் அதனுடைய அந்த செயலை மறைமுகமாக ஒரு பயிரில் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். காமரசி என்று ஒரு வேறு பயிரில். அது மட்டுமல்லாமல் கண்டம், கண்டகம், தண்டம் என்று 3 வகையான வேறு பெயர்களும் நெரிஞ்சலுக்கு உண்டு. கண்டம் என்றால் கழுத்து, நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கண்டகம் என்றால் இருதயம். அதாவது கார்டியோ டானிக்காக நெரிஞ்சலை மேலை நாட்டவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கண்டகம் என்பது இதயத்தை வலுவாக்கக்கூடியது, வேறு பெயரில் கண்டகம் என்பது இதயத்தை குறிக்கக்கூடியது. இப்போ நெரிஞ்சலுக்கு இதயத்தினுடைய செயலை கூட்டக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தண்டம், அடிவயிறு என்பது நம்மளுடைய சிறுநீர் பாதையை சரி செய்யக்கூடிய தன்மை நெரிஞ்சலுக்கு இருக்கின்றது. தமிழன் என்கின்ற ஒரு இனம் மட்டும்தான் ஒரு பெயரிலேயே மருத்துவத்தை ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு சிறு பெயர் தான் அந்த மூலிகை எங்கெல்லாம் வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் என்கின்ற குறிப்பை தமிழர்கள் மறைத்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாதுளை பூவை பற்றி நம்ம நூல்களில் குறிப்பு இருக்கின்றது.
மாதுளை பழத்தை சாப்பிட்ருப்போம். மாதுளை பூவை பெரிய அளவுக்கு நமக்கு அதை பற்றின குறிப்புகள் வராது. இந்த மாதுளை பூவை குறிப்பாக இரத்த மூலத்திற்கு பயன்படுத்துவார்கள். இது மூட நம்பிக்கையா? சரி, நூல்களில் சொல்லிவிட்டார்கள் மாதுளை பூ இரத்த மூலத்திற்கு. எப்படி இவர்கள் அறிவியல் ஆய்வுகள் இல்லாமல் சித்த மருத்துவம் ஒரு முட்டாள்தனமாக இந்த காலத்துக்கு இது எப்படி பொருந்தும் அப்போ சொல்லிட்டு போனது என்று நினைப்பு பலருக்கு வரும். தற்பொழுது நவீன ஆய்வில் 2015ஆம் ஆண்டு இந்த ஆய்வுக்கான ஒரு அறிவியல் ஆய்வுதல் வெளிவந்திருக்கு. இந்த ஆய்வுதலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாதுளையினுடைய பூவில் எலாஜிக் ஆசிடும் டானின்களும் அதிகமாக இருக்கின்றது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்பில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இரத்த குழாயை சுருக்குகின்றது. இந்த இரத்த குழாய்களை சுருக்குகின்ற மூலமாக இரத்தம் வெளியேறாமல் தடுக்கப்பட்டு அவை சுருக்குகின்றது என்று ஒரு ஆய்வுதல் வந்திருக்கின்றது. இவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்து இதை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் நாம் இதை முன்னாடியே இதை பற்றி பேசிவிட்டோம். ஆனால் இந்த காலத்துக்கு இது பொருந்துமா என்று தமிழர்களுடைய மருத்துவத்தை ஆராயாமல் பேசுவதால் வந்த விளைவு நாம் இதை விட்டுவிட்டோம். முடக்கற்றான் என்கின்ற ஒரு செடி மூட்டு வலியை சரி செய்யும் என்று தான் நாம் படித்திருக்கின்றோம். அது நவீன அறிவியல் நிரூபித்து விட்டது. COX-1 COX-2 என்கின்ற இருக்கின்றது. COX-2 ரிசெப்டாரை போய் அது பைண்ட் செய்து அந்த மூட்டு வலியை தடுக்கின்றது. ஆனால் சித்த மருத்துவ நூலில் கரப்பானை முடக்கத்தான் போக்கும் என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. முடக்கற்றான் கரப்பானை போக்குமா என்று பலருக்கு ஐயம் வரும். ஆனால் நவீன அறிவியல் அந்த கூற்றை நிரூபித்திருக்கின்றது. நான் முன்றே சொன்னது போல் இந்த முடக்கற்றான் என்பது நம்மளுடைய கரப்பானுக்கு எதிரான செயலை திறனை கொண்டு உள்ளது என்று நவீன அறிவியல் தற்பொழுது நிரூபித்திருப்பது நம் மண், நம் ஓலைச்சுவடிகள், நம்முடைய மருத்துவ குறிப்புகள் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை இது விளக்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூலிகையை எடுத்தோம் என்றால் மூலிகைகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு தூரம் அறிவியல் கொட்டி கிடக்கின்றது நம்முடைய மருத்துவத்தில். சரி, மூலிகை மருத்துவத்தில் மட்டுமா சொல்லியிருக்கிறார்கள்? தற்பொழுது பாஷாணங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நவ பாஷாணம் போகர் முருகர் சிலையெல்லாம் செஞ்சார் என்று. அந்த பாஷாணத்தை ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த பாஷாணமே விஷம் என்று சொல்கின்றோம். அந்த விஷத்தை ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்க வேண்டும் என்றால் அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம் சித்தர்கள் மலைகளிலும் செடிகளிலும் மட்டுமே விஞ்ஞானத்தை தேடவில்லை, அவர்கள் உலகம் முழுவதும் தேடி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் 1977 ராபர்ட் பல்லார்ட் ஆல்வின் அப்படிங்கிற 2 ஐரோப்பியர்கள் டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆழ்கடல் எரிமலைகள் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆழ்கடலிலே எரிமலை குழம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு குழிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். முதலில் கண்டுபிடித்து அதில் ஆர்சனிக்கும் சல்ஃபர், அதாவது தாளகமும் கந்தகமும் இருக்கின்றது என்று ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை பற்றி ஐரோப்பிய உலகம் கொண்டாடுகின்றது அவர்களை தலையில் தூக்கி. போகர் 7000 2ஆம் பாகத்தில் நாங்கள் ஆய்வுகள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தாளகத்தை பற்றி போகர் கூறியிருக்கின்றார். அதற்கு வேறு பேர் ஒன்று போகர் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் அப்படின்னா, பார்க்கடலின் ஆழிதானம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்கிறார். அது என்ன பார்க்கடலின் ஆழிதானம்? பார்க்கடல் என்றால் ஆழ்கடல் என்று வைத்துக்கொள்ளலாம், ஆள் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆழிதானம் என்றால் தீக்குழி என்று பொருள். அப்பொழுது ஆழ்கடலிலே இருக்கக்கூடிய தீக்குழியில் இதை நீ எடுக்கலாம் என்று இவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குறிப்பு போகர் 7000 நூலில் இருக்கின்றது. ஆனால் 1977ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கின்றார்கள். அதை கண்டுபிடித்து விட்டு ஒரு குறிப்பு ஒன்று சொல்கின்றார். இது கந்தகம் தான் விளையும் பூமியில் விளைகின்றது, அதாவது இந்த தாளகம் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த கந்தகமும் இருக்கின்றது என்கின்ற குறிப்பும் அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அப்பொழுது எவ்வளவு ஒரு மூத்த விஞ்ஞானமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. 1977 இந்த தாளகமும் கந்தகமும் கிடைக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது பார்க்கடலின் ஆழிதானம் என்று அதற்கு ஒரு பெயர் வைத்து அதிலிருந்து தாளகம் இருக்கின்றது கந்தகம் இருக்கின்றது என்று ஒரு துல்லியமாக கூறியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும் ஒரு தமிழராக. அது மட்டுமல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்மளுடைய சித்தர்கள் பூந்து விளையாண்டுருக்காங்க. 1900ஆம் ஆண்டு எலக்ட்ரான் சி மாடல் என்கின்ற ஒரு கூற்றினை ஆங்கிலேயர்கள் முன்வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் டக்டைலிட்டி மேலபிலிட்டி, ஏன்னா தங்கத்தை இந்த நிமிலைன்னு சொல்லுவோம், நிமிலையும் தங்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஐரோப்பியர்கள் இதுதான் தங்கம்னு சொல்லி பொன்னிமிலை ஏமாற்றி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 1900ஆம் ஆண்டு எலக்ட்ரான் சி மாடல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிமிலைக்கு ஃபூல்ஸ் கோல்டு, முட்டாள்களின் தங்கம்னு பேர் வைக்கிறாங்க. இதே போகர் 7000 நூலில் நிமிலை அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கு கீழே போகர் எழுதுகிறாரு, டக்டைலிபிலிட்டி மேலபிலிட்டி பற்றி எழுதுகிறார். அதாவது டக்டைலிபிலிட்டி அப்படிங்கிறது வளையும் தன்மை உடையது, மேலபிலிட்டி அப்படின்றது கடினமான தன்மைகளை உடையது அப்படின்றத 2 பொருள் இருக்குது. அந்த டக்டைலிபிலிட்டிக்கு போகர் சொல்கிறாரு, இது வைரம் போன்று, அதாவது மேலிபிலிட்டிக்கு போகர் சொல்கிறது இது வைரம் போன்று கடினமாக இருக்கும், இதை நீ வளைக்க முடியாது.
டக்டைல் பெட்டிக்கு இது வளையும் தன்மை உடையதுன்னு சொல்லிட்டு நிமிலைகள் வைரத்தை போன்று கடினமாக இருக்கும்னு சொல்லி அழகாக எழுதுறாரு. அவங்க 1900ஆம் ஆண்டு தான் இதை பற்றி பேசுகிறாங்க. இதை பேசிட்டு தங்கம் வந்துட்டு வளையும் தன்மை உடையது, அதனால் இதை வைத்து நீங்கள் இதை வைத்து ஏமாற வேண்டாம் என்பதை போன்று அவர் அந்த நூலில் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் நிமிலையை பற்றி. ஆனால் ஒரு நூல் ஒரு ஃப்ளூக்கில் சொல்கிறாங்க, ஒரு அனுமானித்து சொல்கிறார்கள். ஒரு அனுமானமாக இருந்தால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். 100% துல்லியமாக பார்க்காமல் சத்தியமாக இதை சொல்லியிருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் சித்த மருத்துவத்தில் பாதரசம் சிவனுக்கு இணையான மருந்தாக சொல்லப்படுகின்றது. தற்போது ஒரு கூட்டு இருக்கின்றது, பாதரசத்தை உண்டால் கிட்னி போய்விடும் அப்படி என்று. சித்த மருத்துவத்தில் பாதரசத்தை பாதரசமாக கொடுப்பதில்லை. நஞ்சாக இருக்கக்கூடிய பாதரசத்தை நஞ்சு நீக்கி கந்தகம் மற்றும் வெடிவுப்பு திராவகம் அல்லது போன்ற மருந்துகளுடன் உருவாக்கி மெர்க்குரிக் சல்ஃபைடாக அனுமாற்றம் செய்துதான் தருகிறோம். அப்படி தரும்பொழுது அது எந்த விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. நான் ஒன்றை கேள்வி கேட்கின்றேன். அவர்களிடம் பல வகையான லெபார்டரிகள் இருக்கின்றது. இந்த மருத்துவத்தில் இப்படி ஒரு பொய் இருக்கின்றது என்றால் அந்த லேபுகளில் இதை நிரூபித்து இதை எப்போயோட தடை செய்திருக்க முடியும். ஆனால் இதுவரை செய்யவில்லை. ஒரு மருத்துவம் தவறு என்று கூறினாலும் சரி, சரி என்று கூறினாலும் சரி, ஆய்வின் மூலமாக தான் நிரூபிக்க வேண்டும். இது நான் சொல்கிறேன், நீ பேசுவது தவறு என்றால் அது தப்பு. நான் ஆய்வு மூலியமாக கோட்பாடுகளை கோடிட்டு தான் காட்ட முடியும். அப்படி எந்த கோட்பாடுகளும் இல்லை. ஆனால் பாதரசத்தை மருத்துவமாக பயன்படுத்துவதற்கு பாரம்பரிய சீன மருத்துவர்கள் பல ஆய்வுகளை வெளியிட்டுள்ளார்கள். அதில் பாதரசம் மருந்தாக முடியும் பொழுது நல்ல குணத்தை கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த பாதரசத்தை வைத்து போகர் விளையாடி கொண்டிருக்கின்றார். 15 சித்தர்களும் இந்த பாதரசத்தினுடைய வேதியியல் தத்துவத்தையே மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாதரசம் தமிழ்நாட்டில் இல்லை, ஏன் இந்தியாவில் கூட அதிகமாக கிடைப்பதில்லை. கிடைக்கக்கூடியது 4 நாடுகள். 4 நாடுகளும் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகள். போகர் 7000 பாகம் 1 ஒன்றை எழுதுகிறார். நான் இதை சொல்வேன், சித்த மருத்துவத்தின் ஒரு மெய்ஞான நூல் என்று போகர் 7000 சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அதில் கருத்துக்கள் குவிந்திருக்கின்றது. அதில் போகர் கூறுகின்றார், பாடான மேருமலைக்கு அப்பால் பாடான மலைக்கு கீழ் இந்த பாதரசம் இருக்கின்றது என்று போடுகின்றார். சரி, இதை பற்றி ஆய்வுகள் நான் உற்று நோக்கினேன். இதை பற்றி ஆய்வுகளை நான் உற்று நோக்கும் பொழுது மேருமலை என்பதை பாடான மலை என்று தமிழில் பொருள். இதை நாம் வைத்துக்கொள்வோம். ரோமாபுரி கடலுக்கு கிழக்கே என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. ரோம் என்றால் இட்டாலி. தற்போது இட்டாலியை ரோம் என்று அப்போது அழைத்தார்கள். அது ரோமுக்கு கிழக்கே தான் அந்த பாடான மலை இன்றும் இருக்கின்றது. அதற்கு ஸ்பானிஷில் சிரோ அல்மடன் என்று பெயர். சிரோ என்றால் பாடான, மலை என்றால் மலை. நாம் தமிழில் வைத்த பெயர் தான் இன்றளவும் ஸ்பானிஷ்காரர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு கீழே தான் இன்னும் பாதரசம் கிடைக்கின்றது. உலகிலே கிடைக்கக்கூடிய பாதரசத்தில் 1/3 பங்கு இன்றும் அங்குதான் எடுக்கப்படுகின்றது. இதை போகர் 7000 தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒற்றுமை என்றால் சூத பாடரம் என்று இயற்கையான பாதரசத்தை பற்றி பேசுகின்றார். அது கொழுமை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இந்த கொழுமை என்பது தமிழில் மிக அழகான சொல். அதாவது தாமரை மலரின் மீது ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் எப்படி அழகாக கொழுமையாக இருக்கும், அதை போன்று போக இந்த பாதரசம் கொழுமையாக இருக்கும் என்று ஆணித்தனமாக கூறியிருக்கின்றார். 1800களுக்கு பிறகுதான் இந்த பாஷாணத்தை பற்றி மேலைநாட்டவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் போகர் இதனுடைய வேதியியல் தத்துவத்தை அச்சு வேறாக ஆணி வேறாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாதரசம் என்பது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓடும் தன்மையுடைய ஒரு மெட்டல் என்று சொல்வார்கள். இதை கடினமாக மாற்றுவது இயலாத காரியம். அதாவது -38 டிகிரி செல்சியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான டெம்பரேச்சர்களை கொடுக்க வேண்டும், அல்லது 14 கிலோ பாஸ்கல் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் சித்தர்கள் அதை புடமிட்டே மாற்றினார்கள், புடமிட்டே கட்டாக்கினார்கள். இது எவ்வளோ பெரிய வேதியியல் தத்துவமாக இருக்க முடியும்? ஒரு மருந்தை எரிக்கும் பொழுது ஆக்சிஜன் குறைவில்லாமல் எரிக்க வேண்டும் என்பது வேதியியல் தத்துவத்தில் ஒன்று. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு நவீன மருத்துவம், நவீன அறிவியல் சால்ட் பாத் என்விரான்மெண்ட், அதாவது உப்புக்குள் வைத்து எரியுங்கள் என்று 1950க்கு பிறகு சொல்கின்றது. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு போகர் சொல்கின்றார், உப்புக்குள் வைத்து எரியுங்கள், உப்பிலிருந்து ரசத்தை எரிக்கும் போது பதங்கமாகும் என்று சப்ளிமேஷனை பற்றியும் இந்த தெளிவாக இருக்கக்கூடிய அந்த சால்ட் பாத் என்விரான்மெண்ட்டை பற்றியும் நம்முடைய அறிவில், தமிழ் அறிவில் குறிப்புகள் இன்றும் உள்ளது. நாங்கள் அதை செய்து இன்றளவும் சித்த மருத்துவர்கள் நாங்கள் குரு வழியாக அதை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, பாஷாணத்தை பற்றிய அறிவியலை நான் இங்கு கூறுகின்றது என்னவென்றால் வெறும் 1% தான். நமக்கு கிடைக்கக்கூடிய 100% ஓலைச்சுவடிகளில் 87% ஓலைச்சுவடிகள் சித்த மருத்துவத்தை பற்றிய ஓலைச்சுவடிகள் தான். அதில் வெறும் 5% மட்டுமே பதிப்பாக வெளிவந்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
நான் அந்த 5% படித்தது ஒரு 5% இருக்கும். அதில் ஒரு 1% மட்டும்தான் நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு சிறந்து இருக்கின்றது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். உலக அறிஞர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய அறிவு சிறந்து விளங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நோய் கழிப்பு முறைகளை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். நாடி ஸ்பரிசம், நானிறம், மொழி, விழி, மலமூத்திரம், நாடி ஸ்பரிசம் இவையெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஒரு நோயாளியை பார்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள். நாடியை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது நாக்கை வைத்து பரிசோதிக்கக்கூடிய முறை சித்த மருத்துவத்தில் உண்டு. நாக்கு எப்படி மாறுகின்றது, ஒரு நோயாளியினுடைய நாக்கு எப்படி இருக்கும், ஒரு சாதாரண மனிதனுடைய நாக்கு எப்படி இருக்கும் என்று இது நவீன அறிவியல் தற்போது கையாண்டு கொண்டு வருகின்றது. டங் டயக்னாசிஸ் என்ற பெயரிலே நவீன மருத்துவம் தற்போது கையாளுகின்றது. ஸ்டூல் எக்ஸாமினேஷன், மல பரிசோதனை ஸ்டூல் எக்ஸாமினேஷன் என்று சொல்கின்றது. சிறுநீர் பரிசோதனை நாம் ஆண்டாண்டு காலமாக செய்து வருகின்றோம், அதில் நெய்க்குறி செய்து வருகின்றோம். தற்போது யூரின் எக்ஸாமினேஷனை நவீன அறிவியல் செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நோய் கணிப்பு முறைகளில் எச்சிலை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. அந்த எச்சிலை மோர் போல் இருக்கும், தயிர் போல் இருக்கும், வெண்ணெய் போல் இருக்கும், பால் போன்று இருக்கும் என்று கூறியிருக்கின்றது. விந்தணுவையும் தற்பொழுது இந்த பால் போன்று, தயிர் போன்று, மோர் போன்று இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் விஸ்காசிட்டியை பற்றி பேசுகின்றது. தற்போது நவீன இயற்பியல் இந்த விஸ்காசிட்டியை பற்றி தெளிவாக பேசியிருக்கின்றது. இதை ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பே நம்முடைய சித்தர்கள் இந்த விஸ்காசிட்டி, இந்த பிசுபிசுப்பு தன்மையை ஒரு குறிக்கோள் வைத்து இயற்கைக்கு இணையான ஒரு சொல்லை வைத்து அறிவித்திருக்கின்றார்கள். தொல்காப்பியத்தை நாம் அனைவரும் படித்திருக்கின்றோம். அதாவது மனநல மருத்துவம். பிரான்ஸ் நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் நாங்கள் தான் முதலில் மனநல மருத்துவத்தை உலகிற்கு கொண்டு வந்தோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்னக்கூடியவர் 16ஆம் நூற்றாண்டில் தான் முதலில் இந்த மனநல மருத்துவத்தை கொண்டு வந்தார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியத்திலேயே ஒரு அதிகாரம் முழுக்க மனநலத்தை பற்றி கூறியிருக்கின்றார் தொல்காப்பியர். அதில் 6வது அதிகாரம் மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாட்டிலே ஒரு மனிதனுடைய உணர்வுகளை பற்றி பேசியிருக்கின்றார். ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் சிரிக்கிறார், எப்பொழுது அறிகின்றார், கோபம் எவ்வாறு உருவாகின்றது, டிப்ரெஷன் எவ்வாறு உருவாகின்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி அவனுக்கு எப்படி உருவாகின்றது என்பதை தெளிவாக அந்த மெய்ப்பாடு என்னும் அதிகாரத்தில் தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார். அதில் குறிப்பாக இளமை, சிரிப்பை பற்றி பேசும்பொழுது இளமை, பேதமை, மடமை, எல்லல் என்று அதை பற்றி அழகாக கூறியிருக்கின்றார். இந்த இளமை என்பது மழலைகள் செய்யும் செயல். ஒரு குழந்தையை செய்யக்கூடிய செயலை நாம் ரசிப்பதும் உண்டு. ஒரு குழந்தை வீட்டில் இருந்தாவே நமக்கு ஒரு மன ஆறுதல் உடையது. ஸோ அந்த இளம் வயதுக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த நகைச்சுவையை ரசித்து கொண்டிருப்பது இளமை. பேதமை என்பது அடுத்தவர்களை பார்த்து நாம் சிரிப்பது. குறிப்பாக இந்த செந்தில் கவுண்டமணி காமெடியை பார்த்தது உண்டு. அவையெல்லாம் இந்த பேதமையை பார்த்து வரக்கூடியது. மடமை என்பது ஒருவர் செய்யக்கூடிய ஒரு மடத்தனமான செயல்கள். இந்த மிஸ்டர் பீன் காமெடி எல்லாரும் பார்த்துருப்போம். மிஸ்டர் பீன் ஓடுவார், வருவார், திடீர்னு ஏதோ ஒரு மடத்தனமாக போனால் அது நமக்கு சிரிப்பை உண்டாக்கக்கூடியது. அதே மாதிரி எல்லல் என்பது ஒருவர் ஏனமாக பார்த்து பேசும்பொழுது வரக்கூடியது. இந்த சந்தானம் திடீர்னு டைமிங்கில் ஒரு கவுண்டரை போட்டு ஒருத்தர் டக்குன்னு இறக்குவார், நமக்கு அது சிரிப்பு வரும். இப்போ இவை எல்லாமே இயலிசை நாடகத்தின் மூலியமாக நம் தமிழ் சமூகம் உலகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. நம்ம ஒரு குழந்தை பிறந்தவனையும் வாய்க்கு சக்கரை வைக்கிற பழக்கம் இன்னுமே நம்ம வழக்கில் இருக்குது. அது தவறு. எண்ணெய், அதாவது பலவிதமான மூலிகைகளை போட்டு காய்ச்சிய ஒரு எண்ணெயைத்தான் நாம் குழந்தைகளுக்கு கொடுத்ததாக வரலாறு இருக்கின்றது. ஆனால் அது தற்போது மருவி இனிப்பு சர்க்கரையாக மாறி இருக்கின்றது. நமக்கு இவையெல்லாம் நம் சமூகத்தில் சரி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பலவிதமாக படிச்சிருப்போம். அதாவது ஒரு புதுசாக ஒரு கொரோனா வைரஸ் வருது, ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வருது, அந்த வைரஸ் வருது நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் சித்த மருத்துவத்தில் இவை பற்றிய குறிப்புகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடுக்கப்பட்டுள்ளது. வாதம், பித்தம், கபம் என்று முக்கூற்றத்தை வைத்து அந்த நோய்களை பிரித்திருக்கின்றார்கள். எங்களுடைய மாணவர்கள் நவீன அறிவியலுக்கு தகுந்தது போல் நம்முடைய நோய்கள் எப்படியெல்லாம் வகுக்கப்பட வேண்டும் என்று வகுத்து அதற்கு தகுந்தது போல் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு அனுமானத்தை பற்றி நான் அதற்கான விளக்கத்தை சொல்கின்றேன். தற்பொழுது கேன்சர் உலகத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது. சித்த மருத்துவத்திலே ஒரு மருந்திற்கான அனுமானத்தில் துளசிச்சாறில் இந்த மருந்தை நாம் கொடுத்தால் அவர்களுக்கு அண்டவாதம் சரியாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வாதம் என்பது ஒரு செல்லை உருவாக்கக்கூடியது என்று வைத்துக்கொள்ளலாம். வாதமாய் படைத்து என்று சித்த மருத்துவத்தில் கூறுகிறார்கள். அந்த துளசிச்சாறு என்பது உடம்பில் 2 இடங்களில் வேலை செய்யக்கூடியது. ஒன்று நம்முடைய ஆணினுடைய விதை, இன்னொன்று நுரையீரல். அப்படி ஒரு ரசசெந்தூரத்தை துளசிச்சாறில் அனுமானித்து கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆணினுடைய விதையிலும் வேலை செய்கின்றது, நுரையீரலும் வேலை செய்கின்றது. நவீன அறிவியல் தற்பொழுது டெஸ்டிகுலர் கேன்சர் என்று சொல்லக்கூடிய இந்த விதைப்பையினுடைய புற்றுநோயை ஆய்வு செய்து இந்த விதைப்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் விதைப்பையை பாதித்த பிறகு அடுத்து எங்கு பாதிக்கும் என்றால் நுரையீரலை பாதிக்கும் என்று சொல்கின்றது.
அப்பொழுது நம் விதைப்பையை மட்டும் பார்த்தாமல் நுரையீரலையும் பார்க்க வேண்டும் என்று நவீன அறிவியல் கூறுகின்றது. ஆனால் சித்தர்கள் இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கு மருந்து கொடுக்கும்பொழுது, அதாவது அந்த அண்டவாதத்திற்கு மருந்து கொடுக்கும்போது துளசி சாரல் கொடுக்க சொல்கிறார்கள். அப்படி என்றால் அண்டத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கும் மருந்து, அது மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் அது பாதுகாக்கின்றது. ஒரு நோயை சரி செய்து அடுத்து பரவாமல் இருக்கக்கூடிய இடத்தில் பாதுகாக்கின்றது. இது எவ்வளவு பெரிய மூத்த அறிவியலாக இருக்க வேண்டும். சித்த மருத்துவத்தில் சென்றோம் என்றால் மருந்துகளை தேனில் உட்கொள்ள சொல்வார்கள். இது அனைவருக்கும் தெரியும். நம்ம என்னடா ஒரு மாத்திரையை வாயில் போட்டு போயிடலாம், எதுக்கு தேன் இதுன்னு சொல்லி நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் நினைப்போம். ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில் 2020ஆம் ஆண்டில் ஒரு ஆய்வுகள் நடக்குது. ஒரு 2 குரூப் ஆஃப் பேஷண்ட் எடுத்துக்கிறாங்க, ஏனும் பீனும். சாதாரண பேஷண்ட்டுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுக்குறாங்க ஏக்கு, பிக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கோட தேன் சேர்த்து கொடுக்குறாங்க. இதனுடைய ஆய்வு முடிவு என்ன வந்துச்சு தெரியுங்களா? தேன் சேர்த்து கொடுக்கக்கூடிய நோயாளிகள் மிக விரைவாக குணமாகிறார்கள். இவங்களுக்கு 4 கிராம் ஆன்டிபயோட்டிக்னா 1 mg 4 mg ஆன்டிபயோட்டிக்னா 1 mg ஆன்டிபயோட்டிக் வித் ஹனி கொடுக்கும்போது இவங்களோட இவங்களுக்கு பெட்டர் ஹீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெட்டர் தேர் ஃபாஸ்ட்லி ரெக்கவரி ஃப்ரம் டிசீஸ், அதாவது அதிவிரைவாக நோயிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்ம ஆண்டாண்டு காலமாக தேனை கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு 10 வருடம் கழித்து இந்த தேனில் மருந்து கொடுப்பதை கண்டுபிடித்தவர்கள் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் என்று அறிவியல் ஆய்வுகளில் வரும். நாமும் அதை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எது அறிவியல் மருத்துவம் என்று தற்போது நீங்களே சிந்தித்து பாருங்கள். இன்றோ நேற்றோ உருவானதால் சித்த மருத்துவம் 3000-4000 வருடங்கள், இன்று கோவிட், நேற்று காலரா போன்று பல பெருந்தொற்றுகளை கடந்து இன்று நம் கைகளில் வந்திருக்கின்றது. பல ஆட்சியாளர்களை கடந்து வந்திருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட ஆட்சியாளர்களை கடந்து இன்னும் என்னை போன்ற இந்த ஜெனரேஷனில் பிறந்த இந்த தலைமுறையில் பிறந்த ஒருவன் சித்த மருத்துவத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த மருத்துவத்தினுடைய வலிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கனவில் கற்பனை செய்து பாருங்கள். ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறுபவர்கள் ஒவ்வொரு மருத்துவத்தை இந்த ஆய்வுகள் எல்லாம் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இல்லை. நான் கூறுவது எல்லாம் ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நடந்த ஆய்வுகள். நாம் ஒவ்வொன்றையும் எடுத்து ஆய்வு செய்தால் நிச்சயம் இதை போன்று பல கூற்றுகள் வெளியே வரும். நேரத்தின் காரணமாக மணி 7ஆக போகின்றது. அந்த நேரத்தின் காரணமாக நான் விரைவாக என் உரையை முடிக்கலாம் என்று ஒரு எண்ணத்தில் இருக்கின்றேன். இல்லை என்றால் இன்னும் பல தத்துவங்கள், சித்த மருத்துவத்தை பற்றிய தத்துவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவை தத்துவங்கள் என்று சொல்வதை விட அறிவியல் உண்மைகள். சரி, இப்படியெல்லாம் இவ்வளவு ஒரு கூற்றாக நம் மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இது அறிவியல் ஆய்வு இல்லாமல் இவ்வளவு தத்துவமாக எப்படி சொல்லியிருக்க முடியும்? பாண்டி நோய் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பாண்டி என்றால் இரத்த சோகை, அனிமியா நோய். அந்த நோய்க்கு ஒரு இடத்தில் வாழைப்பழத்தில் மருந்தை கொடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். வாழைப்பழத்தில் மருந்தை கொடுங்கள் என்று கூறிய பின்பு அது சரி, அவர்களுக்கு விரிவாக சாப்பிட்ட பலருக்கு அந்த உண்டவுடன் மலம் போகும் பிரச்சனை பலருக்கு உண்டு. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று குடலிலே ஏற்படக்கூடிய சூடை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் பாண்டு நோய் உள்ளவர்களுக்கு வாழைப்பழத்தில் மருந்து கொடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தபொழுது வாழைப்பழத்தில் பெக்டின் என்று சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? உணவை விரைவாக கடந்து போக செல்லாமல் உணவை மெதுவாக கடந்து போக செல்கின்றது. அப்பொழுது குடலுக்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகமாக கவர்ந்து இழுப்பதற்கான நேரத்தை இந்த வாழைப்பழம் கொடுக்கின்றது. இந்த அயச்செந்தூரம் என்றக்கூடிய மருந்தை வாழைப்பழத்தில் வைத்து கொடுக்கும் பொழுது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், அயன் ப்ளஸ் அதற்குரிய பெக்டின் இந்த பாண்டு நோயை விரைவாக குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின்றது. இது நவீன அறிவியல் சொல்லக்கூடிய கூற்று. இது எப்படி ஆய்வில்லாமல் சித்தர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருக்க முடியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் நேரம் குறைவாக இருப்பதால் சோழர் காலத்தில் 1100ஆம் ஆண்டு சோழர் காலத்திலே 10 நோயாளிகள் தங்கும் வசதியோடு கூடிய மருத்துவமனை ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்வார்கள் என்றையா, அப்பொழுதே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நம் மருத்துவமனையிலே சோழர் காலத்தில் அங்கேயே தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அனலாக் பேஸ்ட் ட்ரக் டெலிவரி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புன்றது, அதாவது ஒரு மூலக்கூறை வைத்துக்கொண்டு பல மருந்துகளை மாற்றி பல இடங்களில் செல்லக்கூடியது. இவையெல்லாம் சித்த மருத்துவத்தில் பல ஆண்டுகளாக பேசிவிட்டார்கள். மல்டி ரெசெப்டார் பேஸ்ட் ட்ரக் டெலிவரி என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. இதுவும் சித்த மருத்துவம் மிக அழகாக சொல்லும். இதை பற்றி பேசி என்றால் 10 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு சித்த மருத்துவம் ஆழமாக பேசியிருக்கின்றது. மல்டி ட்ரக் ரெசெப்டார்ஸ் எல்லாம் சித்த மருத்துவத்தில் குவிந்து கிடக்கின்றது. இவையெல்லாம் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினால் உலக மருத்துவத்தை தமிழர்கள் முன்னோடி என்பது வெளிச்சத்திற்கு வரும். கந்தகத்தை பற்றி பேசினால் சல்ஃபர்னு சொல்லுவோம். தற்போது நவீன மருத்துவம் சல்ஃபா ட்ரக்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 1936ஆம் ஆண்டு உலகத்திலேயே சல்ஃபா ட்ரக்ஸுக்கு கண்டுபிடித்த ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த சல்ஃபா ட்ரக்ஸை சித்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு இந்த சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய கந்தகத்தை உருக்கி ஒரு குளிர்ச்சியான திரவத்தில் ஊற்றும் பொழுது அது அமார்ஃபஸ் நிலை எய்தும் என்று கூறியிருக்கின்றார்கள். இது நவீன மருத்துவம் கந்தகத்தை தற்போது அமார்ஃபஸ் நிலையாக மாற்றி அதே மருத்துவமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது.
இவையெல்லாம் நம்முடைய அறிவியல், நாம் செய்து கொண்டிருந்த வழக்கம், இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வழக்கம். தற்பொழுது நவீன அறிவியல் அதை மருத்துவமாக செய்து கொண்டிருக்கின்றது. தஞ்சாவூர் மாத்திரையை பற்றி நான் இங்கே பேசிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தஞ்சாவூர் மாத்திரை வெள்ளை பாஷாணத்தை மூலமாக கொண்ட ஒரு மாத்திரை. தஞ்சாவூரிலே ஒரு வைத்தியர் செல்கிறார் என்று கேள்விப்பட்டு மெட்ராஸினுடைய கவர்னர், அப்பொழுது ஆங்கிலேயர் காலத்திலே மெட்ராஸினுடைய கவர்னர் அந்த வைத்தியரை கூப்பிட்டு, உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய், நினைத்து பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது 8 லட்சம் ரூபாய் சன்மானத்தை கொடுத்து, நீங்கள் இந்த இந்த தஞ்சாவூர் மாத்திரையின் மூலமாக பாம்பு கடியை குணப்படுத்துகின்றீர்கள், வெறிநாய் கடியை குணப்படுத்துகின்றீர்கள், எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். சரி, நம்முடைய வைத்தியர் பெருந்தன்மையாக முன்வந்து இதில் வெள்ள பாஷாணம் சேருகின்றது, அது மட்டுமல்லாமல் இதில் இந்த பாஷாணங்களாம் சேர்ந்து நான் உருவாக்கின்றேன் என்று வெளிப்படையாக கொடுக்கின்றார். இது கல்கத்தாவினுடைய கவர்னருக்கும் பம்பாயினுடைய கவர்னருக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது. உடனடியாக அப்பொழுது நஞ்சியலின் தந்தையாக இருந்த பேட்ரிக் ரசல், இந்த ரசல் வைப்பர் என்ற பாம்பு, விரியன் பாம்பிற்கு அவர் பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் உள்ளே வந்து அவருக்கு சிந்தனை, இந்த தமிழர்கள் எப்படி நம்மளை விட புத்திசாலியாக இருக்க முடியும், நாம் கண்டுபிடிக்க முடியாது, இவன் எப்படி கண்டுபிடிப்பான் என்று உடனடியாக வெள்ளை பாஷாணத்திற்கு அப்பொழுது தடை விதிக்கப்படுகின்றது. இன்றும் அந்த தடை தொடர்கிறது. சித்த மருத்துவர்களால் வெள்ளை பாஷாணத்தை இன்று வரை வாங்க முடியவில்லை. மருந்துகளை செய்வதற்கு எங்களுக்கு பல சோதனைகள் இருக்கின்றது. பல மருந்துகளை தடை விதித்து விட்டார்கள். கோவிடிற்கு பிறகு ஒரு மருந்து செய்வது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. அந்த வெள்ளை பாஷாணத்திற்கு அன்று பேட்ரிக் தடை விதித்தார். ஆனால் அந்த வெள்ளை பாஷாணம் நமக்கு நஞ்சு. அவர் கூறிய காரணம், இது நஞ்சு, மக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று. 2010ஆம் ஆண்டு ஒரு அறிவியல் ஆய்வுதலில் ட்ரைசனாக்ஸ் என்றும் ஒரு மருந்து வருகின்றது. அக்யூட் மைலாய் லூக்கிமியா என்று சொல்லக்கூடிய அரிய வகை கேன்சருக்கு வெள்ளை பாஷாணம் என்கின்ற அடிப்படையை வைத்து ட்ரைசனாக்ஸ் என்று ஒரு கம்பெனி மருந்து வருகின்றது. அதோடைய விலை ஒரு டோஸ் 40,000 ரூபாய். கூகுள் செய்தால் உங்களுக்கு தெரியும். வெள்ளை பாஷாணத்தை அடிப்படையாக கொண்டு மருந்து அவர்கள் பேட்டன் செய்து தற்போது 40,000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். ஆனால் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தினால் நஞ்சு என்று அவர்கள் தடை விதித்து விட்டார்கள். இது போன்ற பல கொடுமைகள், அநீதிகள் சித்த மருத்துவத்திற்கு அழைக்கப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, பல சலுகைகளை ஆயுஷ் துறைக்கு கொடுத்து மருத்துவத்தை மேல்நோக்கி வளர முயற்சி செய்து கொண்டு வருகின்றது. ஆனால் ஒரு இளைஞர்களாக, ஒரு தமிழனாக நம்முடைய கடமை இந்த மருத்துவத்தை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு சித்தர்கள் நம்மிடத்தை கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, மகான்களாலும் ஆத்மார்த்தமான சித்தர்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம். எந்த ஒரு சித்தர் நூலும் அவர்கள் பெயரில் இருக்கின்றதா? எந்த நூலும் இல்லை. எல்லாம் அகத்தியர், போகர், புலிப்பாணி, புன்னாகீசர், நந்தீசர் என்ற சித்தர்களின் பெயர் மூலியமாக வைத்திருக்கின்றார்கள். அவருடைய பெரும்பான்மையை நினைத்து பாருங்கள். தன் பெயர் வேண்டாம் என்று சித்தர்கள் பெயரில் நூல்களை எழுதி வைத்து விட்டார்கள் நவீன கால மருத்துவர்கள். அப்பொழுது எழுதப்பட்ட சித்தர் நூல்கள் ஒரு சிலர் மட்டுமே இன்றளவும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், ஓலைச்சுவடிகளை மீட்டெடுக்க வேண்டும். இன்னும் இதை போன்று பல அதிசயங்கள் ஓலைச்சுவடிகள் மறந்திருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு மருத்துவத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். சித்த மருத்துவத்தில் ஆய்வுகளை முடுக்கிவிட வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு சித்த மருத்துவத்தை பற்றி 4 பேரிடம் சென்று இந்த மருத்துவத்தினுடைய உண்மைத்தன்மையும், இந்த மருத்துவம் அறிவியலில் எவ்வளவு தலை சிறந்திருக்கின்றது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு பேராசிரியர் அவர்களுக்கும் மருத்துவர் செல்வ சண்முகம் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்கி இந்த ட்ரஸ்டிற்கும் என்னுடைய முழு நன்றிகளை செலுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. அதாவது இந்த பொழிவை ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் சித்த மருத்துவர்கள் முன்னாடி பேசியிருந்தா இப்போ நாம் எடுத்துக்கொண்டோம் இல்லையா, அதை விட இன்னும் பல மடங்கு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு பொழிவு. வாழ்த்துக்கள் தம்பி. அதான் இது நல்ல முறையாக நல்லா சிறப்பாக படிச்சிருக்கிறாங்க, முறையாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு இந்த அளவுக்கு அவங்களுடைய சொல் வேகம், அதாவது வெளிப்படுத்துகின்ற விதம் இருக்கின்றது இல்லையா, அதை வெளிப்படுத்துகின்ற விதம் வந்து நிறைய பேச்சு போட்டியில் போய் பேசியிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். அது நாங்கள் மாணவர்களை சந்திக்கின்ற பொழுது அது தெரிகின்றது. அந்த இது தன்மை ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதாவது சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி தாமரை நூலகம் நாங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். தாமரை நூலகம் வடபழனியில் இருக்கிறது. அங்கே தான் சித்த மருத்துவ நூல்கள் சம்மந்தமாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே வாங்கலாம். சித்தர்கள் பற்றிய நூல்கள் வேணும்னா அங்கே போய் போனீங்கன்னா கிடைக்கும். இன்றைக்கி தாமரை நூலகம் மட்டும்தான் சித்த மருத்துவம் தொடர்பாக சித்தர்கள் தொடர்பான நூல்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமரை நூலகம் எங்கேருந்து பெற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்திலேருந்து பெற்றாங்க. என்ன வருத்தம்னா, இப்போ அதில் நிறைய நூல்கள் இருக்கிறது, நமக்கு நிறைய பொருள் தெரியல. ஒரு பாட்டுக்கு உரை எழுதுகிறாங்க. உரை எழுதுறதுல இப்போது சமீபத்தில் ஒரு நூல் வைத்திய குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்,
அதை பதிப்பிக்கிறாங்க. அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி கேட்டால், தாய்ப்பால் சுரக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறது? அவர் எழுதுகிறார், தலையிலே ஓடக்கூடிய பேனை எடுத்து, ஒரு 10 பேனை எடுத்து வெற்றிலையில் வைத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை மென்று சாப்பிட்டால் பால் கங்கை போல் சுரக்கும் அப்படின்னு சொல்லி உரை எழுதியிருக்கிறாங்க. உரை எழுதுறவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே தலைப்பேனை எடுத்து அப்படி வச்சு நம்ம கொடுத்தா அது பால் சுரக்குமா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு நோய்க்கு ஓடுகின்ற மரவட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த மரவட்டையை பிடிச்சி அதை வறுத்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உரை எழுதுறவங்க இப்படி எழுதுகிறாங்க. நான் நூலை குறை சொல்லலை. இதுபோல் சித்த மருத்துவத்தை முறையாக முழுமையாக சரியாக படிச்சுட்டு இவர்கள் அந்த நூல்களை எடுத்து அதை உண்மையான பொருள் என்ன அப்படின்றத அறிந்து கொண்டு அப்புறம் அதை பதிப்பிச்சாங்க என்று சொன்னால், அதுக்கு உரை எழுதுகிறாங்க என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். தலையில் ஓடுற பேனையோ மரவட்டையோ சொல்லலை சித்தர்கள் கண்டிப்பாக. இது முன்னுக்கு பின் முரணாக எடாகுடமாக அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு இந்த முசுமுசுக்கை என்று ஒரு கீரை இருக்குது இல்லைங்களா, இதை குரங்கு கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி, கல்வி. முசுமுசுக்கை அப்படின்றது குரங்குக்கு முசுமுசுக்கைன்னு பேர். குரங்கு கையை எடுத்து அரைச்சி இது சாப்பிட்ணும் அப்படின்னா குரங்கைக்கு நம்ம பிடிக்கிறது, அப்புறம் கையை வெட்டி நம்ம அரைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். முசுமுசுக்கைக்கு குரங்குக்கு முசுமுசுக்கைன்னு ஒரு பேர் இருக்குது. இப்படியெல்லாம் அது கொஞ்சம் பரிபாஷையாக கொஞ்சம் மறைபொருளாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா இது பல வகையில் தவறாக பயன்படுத்தக்கூடும். ஒரு முறை தெனாலிராமன் சபைக்கு லேட்டாக வரார், காலதாமதமாக வரார். அப்போ அரசர் கேட்குறார், என்ன தெனாலிராம இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க, ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் மனைவிக்கு ஜுரம், அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு காய்ச்சல் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான். அப்படியா, நீ உடனே இதை செய் அப்படின்னு சொல்லி அவர் அரசர் ஏதோ ஒரு மருந்து சொல்கிறார், ஒரு வைத்தியம் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், நான் கூட என் மனைவிகிட்ட சொன்னேன், இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேலே வைத்தியர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன், அவள் தான் கேட்க மாட்டேன்றா, இப்போ நான் நிரூபணம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். என்ன தெனாலிராம சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க, இப்போ கூட பாருங்கள், நீங்கள் தான் வைத்தியம் சொன்னீங்க, இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேலே வைத்தியம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ இங்கே நம்ம ஒரு 40 பேர் நான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா, நான் இப்போ எனக்கு லேசாக கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே தம்பி சொல்லுவார், ஐயா நீங்கள் இதை செய்யுங்க. உடனே ஐயா சதானந்தன் இதை நீ செய்ப்பா அப்படின்னு இவர் சொல்லுவார். 40 பேர் 40 வைத்தியம் சொல்லுவோம். ஒரு ஜலதோஷமாகட்டும், ஒரு காய்ச்சல் ஆகட்டும், ஒரு இருமல் ஆகட்டும், ஒரு முதுகு வலி ஆகட்டும், யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிறோம், என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்குதா, இதை நீங்கள் பண்ணுங்கள், நம்ம கேட்கவே மாட்டோம், அவங்களே சொல்லுவாங்க. இப்படியா கை வைத்தியன்றது நமக்கு நிறைய இருக்குது. அது ஒரு வேளை நம்ம சித்தர்கள் வாழ்ந்த அந்த பாட்டி வைத்தியம் நம்மக்கிட்ட மிச்சமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குதா அப்படின்றது ஒரு பக்கம். ரொம்ப சுலபமாக இன்றைக்கி நமக்கு வைத்தியம் மருந்தெல்லாம் இருந்துகிட்ருக்குது. அந்த வைத்தியம் மருந்தெல்லாம் இப்போ எத்தனை வகையில் நமக்கு கை கொடுக்குன்றது அப்பாற்பட்ட விஷயம். இதுபோல் முறையாக படித்தவர்கள் தம்பி ஒரு வேண்டுகோள் இங்கே வச்சார், சித்தர் நூல்கள்லாம் பதிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை திருப்பி உங்கள்கிட்ட வைக்கிறோம், நீங்கள் பதிப்பீங்க, என்ன செலவாகுது நாங்கள் செய்கிறோம், அதை சித்தர் இலக்கிய மையத்தில் வெளியிடுறோம். அதை தான் நாங்கள் சொல்ல முடியும், அதை தான் நாங்கள் செய்ய முடியும். எனக்கு தமிழ் அறிவு ஏதோ கொஞ்சோண்டு இருக்குது. தமிழ் அறிவு மூலமாக நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, இது பிழை இல்லாமல் பதிப்பிச்சு கொடுக்கலாம், பிழை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் பார்த்து இது புத்தகமாக இங்கே வெளியிடுறதுக்கு உதவி செய்யலாம். அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு என்ன முக்கியம், அது என்னன்றது எங்களுக்கு தெரியுமான்னா எங்களுக்கு தெரியாது. பாடல் படிக்க தெரியும். பல மாணவர்கள் இன்றைக்கி ஆங்கிலத்தை படிக்கிறான். இன்றைக்கி கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறத்துலேயும் சரி ஆங்கில வழிக்கல்வி வந்துருச்சு. வீட்டில் தமிழ் பேசுகிறோம், பள்ளிக்கூடம் போனால் ஆங்கிலத்தில் பேசணும், ஆங்கிலத்தில் படிக்கணும். அவனுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் போய் ஆங்கிலத்தில் பேச தெரியாமல் இன்றைக்கி வரக்கூடிய மாணவர்கள் எப்படி வராங்க எங்கள் கல்லூரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்லூரிக்கு மட்டும் இல்லை, எல்லா கல்லூரிகளையும் இன்றைக்கி மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்கள் கல்லூரியாவது பரவாயில்லை, அப்படி கொஞ்சம் ஒரு மேட்டிமை நிலையில் இருக்கிற கல்லூரி அப்படின்றதுனால அது பரவாயில்லை. நிறைய கல்லூரிகளில் போய் பார்த்திங்கன்னா, தமிழில் எழுதுப்பா ஒரு கடிதம், நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார்னுவான். சரி, இங்கிலீஷில் எழுதுப்பா ஒரு கடிதம் அப்படின்னா அது கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும் சார்னுவான்.
ஆங்கிலமும் முழுசாக தெரியாமல் தமிழும் முழுசாக தெரியாமல் இரண்டும் கெட்ட நிலைமையாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இரண்டும் இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கி இந்த மருத்துவ நூல்கள்லாம் உலாவிக் கொண்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களை போல் முறையாக படித்தவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அதை மீள் பதிப்பு கொண்டு வரணும். இன்றைக்கி நிறைய நூல்கள் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய போகர் 7000 பற்றி சொல்லிகிட்டே இருந்தார், அகத்தியர் நூல்களை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். அகத்தியருடைய அந்த கண்ணுக்கு என்ன சொன்னீங்க? அகத்தியர் நயனவிதி 500 அந்த நூலை நான் பார்த்தேன். அந்த நூலை நான் பார்த்து வாங்கலாமான்னு யோசித்தேன். அதை அப்படியே புரட்டி பார்த்தேன். சமீபத்தில் ஒரு அகத்தியத்து தொடர்பான பொழிவுகள் பண்ணியிருந்தேன். அப்போது தாமரை நூலகத்தில் போய் ஒரு 18 நூல் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் அகத்தியர் நயனவிதி 500 அப்படின்றது ஒரு நூல். எடுத்து பார்த்தபொழுது எல்லாம் சூத்திரமாக சொல்லியிருக்கார், ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார், எதுவும் குறையில்லை. நமக்கு புரியுதா? நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன், சித்த மருத்துவம் படிக்கல, அதனால் எனக்கு புரியலை. அதனால் சரி அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டேன். அந்த அகத்தியர் 500 நயன விதியாக இருந்தாலும் சரி, மற்ற நூல்களாக இருந்தாலும் சரி, நிறைய சித்த மருத்துவ நூல்கள் இருக்கிறது. இன்றைக்கும் ஏராளமான நூல்கள் நம்முடைய சரஸ்வதி மகால் நூலகத்தில், இவர் சொன்னது போல் உலகத்தமிழாட்சி நிறுவனத்தில், அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து கீழ்திசை சோடி நூலகம்னு ஒன்று இருக்குது, மேனஸ்கிரிப்டாலஜி அண்ட் எடிட்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கீழ்திசை ஓலைச்சுவடி நூலகத்தில் இன்றைக்கும் நிறைய ஓலைச்சுவடிகளாக இருக்கிறது, நிறைய நூல்கள் இருக்கிறது. சித்த மருத்துவ நூல்கள் நிறைய இருக்கிறது, இலக்கியமும் நிறைய நூல்கள் இருக்கிறது. பழனி ஆண்டவர் கலித்துறைன்னு ஒரு நூல் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நான் எடுத்து பதிப்பிச்சேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மேடையில் நம்ம வெளியிட்டோம், பழனி ஆண்டவர் கலித்துறை என்கின்ற ஒரு நூல். இப்படி நிறைய நூல்கள் இருக்கின்றன. எல்லாம் ஓலைச்சுவடியில் இருக்கிறது, தாழ் சுவடியாக இருக்கின்றன, இன்னும் பதிப்பிக்கப்படாமல் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களை போன்ற மருத்துவ மாணவர்கள் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டய படிப்பு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஓலைச்சுவடிக்கு சம்மந்தமாக ஒரு பட்டய படிப்பு வச்சுருப்பாங்க. அது படிப்பினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டைய, அதாவது ஒரு தாழ் சுவடியோ அல்லது வந்து ஓலைச்சுவடியோ எடுத்து அதை பதிப்பிக்கணும். அதுதான் அந்த படிப்பினுடைய நோக்கம். அப்படி தான் நான் அதை படித்தேன். பழனியாண்டவர் கலித்துறை வெளியில் வராமல் இருந்தது, தாழ் சுவடியாக இருந்தது. அதை நான் எடுத்து சீர்பிரித்து அதை முறையாக 100 பாட்டு கலித்துறையில் நம்ம குன்றக்குடி குமரன் பேரில் பாடிய பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள். அது சிகண்டிமலை கந்தனே அப்படின்னு சொல்லி முடியும், யார் எழுதினாரும் தெரியல, ரொம்ப நல்ல பாடல்கள். அது வந்து எடுத்து நான் பதிப்பித்தேன், தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அது மாதிரி நிறைய நூல்கள் இருக்கின்றது. நிறைய நூல்கள் இன்றைக்கி இணையத்தில் இருக்கிறது நிறைய. அதில் இன்னும் ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம் சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது. அதில் நிறைய போட்டிருக்கிறாங்க. இது போன்ற நூல்கள்லாம் நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் வருங்கால தலைமுறையினர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எடுத்து படித்து அதை வந்து நீங்கள் முறையாக உரை எழுதி, அது எளிமையாக, இப்போ நமக்கு நாங்கள்லாம் பொதுமக்கள் எங்களுக்கு புரிகின்ற மாதிரி அது உரை எழுதி, இந்த நோய், இந்த மருந்து இப்படி சாப்பிட்டா சரியாகும். கூடவே இன்னொன்று சேர்த்து எழுதணும், நீங்கள் முறையாக மருத்துவரை பார்த்துங்க அப்படின்னு ஒன்று சேர்த்து எழுதணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை சாப்பிட்டா நல்லதாமே அப்படி சொல்லிட்டு 3 நாள் சாப்பிட்ற மருந்து இருக்குது, 3 வாரம் சாப்பிட்ற மருந்து இருக்குது, 30 நாள் சாப்பிட்ற மருந்து இருக்குது. 30 நாள் சாப்பிட்ணும், 30 நாள் சாப்பிட்டு நிறுத்திடணும். நான் 300 நாள் சாப்பிட்டா அது ஏடாகூடமாக போய் முடியும். அதனால் இது போன்ற விடயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அடுத்த ஆண்டு நீங்கள் வரத்துக்குள்ளார நாங்கள் கட்டாயமாக உங்களை கூப்பிடுவோம், இதோட விட்டுற மாட்டோம் உங்களை. அடுத்த ஆண்டு வரத்துக்குள்ளார நீங்கள் ஒரு நூலை எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம இங்கேயே வெளியிடலாம். ரொம்ப சிறப்பாக நம்ம அதை செஞ்சு விடலாம். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கி 3 பொழிவுகள், 3மே ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. முதல்ல அம்மா இலங்கையிலேருந்து வந்து கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பேசுனாங்க. அவங்க போகும்போது சில விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நேரம் கருதி என்னால் சொல்லாமல் போயிட்டேன். நான் நம்ம யோகர் சுவாமியை பற்றி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்போது விடுபட்டு போச்சு. அவர் நம்ம ஜெயராஜ் ஐயா கூட இதை அடிக்கடி சொல்லுவாங்க. 4 கருத்துக்கள் எப்போவுமே அவருடைய பொன்மொழிகளாக சொல்லுவாங்க. இது எப்போவோ முடிந்த காரியம். இன்றைக்கி சித்திரலிக்க மைய கூட்டம் 2/3/2025 நம்ம எல்லாம் வந்து உட்காரணும் அப்படின்றது இன்றைக்கி நான் முடிவு பண்ணது கிடையாது. தம்பி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் பார்த்துருக்குறாங்க அம்மாவை. அவங்க வரப்போகிறாங்கன்னு இவருக்கு தெரியாது, இவங்க வரப்போகிறாங்கன்னு அவருக்கு தெரியாது, 2 பேரும் வரப்போகிறாங்க எனக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இறை அருள் கூட்டி வச்சுது. இது எல்லாம் எப்போவோ முடிந்த காரியம். இன்றைக்கி எல்லாம் ஒன்றாக நம்ம எல்லாம் சேர்ந்து இதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, ஒரு பொல்லாப்பும் இல்லை. பொல்லாப்பு அப்படின்றது இலங்கை பாஷையில் நம்ம துன்பம், ஒரு தீங்கும் இல்லை, துன்பம் இல்லை நம்ம சொல்லும் இல்லையா, ஒரு துன்பம் இல்லை, ஒரு தீங்கும் இல்லை.
யாவும் உண்மையே எல்லாம் நன்மைக்கே என்று 4 விடயங்களை யோகர்சாமி அவர்கள் சொல்வதாக சொல்லுவாங்களாம். அதை அம்மா அவங்க சொன்னாங்க. நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லிவிடுங்க அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக அவர்கள் பேசிட்டு வந்தாங்க. மறுபடியும் ஒரு பொருத்தர் சொல்லுவா, இது எப்போவோ முடிந்த காரியம், ஒரு பொல்லாங்கும் இல்லை, யாவும் உண்மையே எல்லாம் நன்மைக்கு. இப்படியாக 4 விடயங்களை அவங்க சொல்லி சென்றிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அம்மா பேசிய பிற்பாடு தம்பி ரொம்ப நிறைவாக அழகாக சிறப்பாக பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நம்முடைய மருத்துவர் கௌதம் அவர்களும் ரொம்ப சிறப்பாக பேசி முடிச்சிருக்காங்க. எனவே எல்லா வேலைகளையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு எல்லோரும் வந்திருக்கிறீங்க. முறையாக நன்றி உரையை நம்முடைய குமரேசன் ஐயா வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். நாங்கள் ஒரு 50 பேருக்கு இட்லி வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே நாங்கள் அதிகமாக தான் வாங்கிறது. காரணம் என்ன, மக்கள் அதிகமாக வரணும், நிறைய பேர் நல்லா சாப்பிட்ணும், நிறைய இந்த கருத்துக்களை வந்து கேட்டுக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். இன்றைய உணவுக்கு வந்து நம்முடைய இளங்கீரன் ஐயா அவர்கள் இன்றைக்கி உணவுக்காக நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கூடுதலாக நம்முடைய மைய காப்பாளராகவும் அவர் ஐயா வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. வாருங்க ஐயா. அதுக்கடுத்து நம்முடைய துரைக்கண்ணன் ஐயா அவர்கள் இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. நன்றிங்க ஐயா. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. இங்கே குழுமிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்தது. தம்பி அமர்நாத் நம்முடைய தமிழுக்கும் சைவத்துக்கும் கிடைத்த பெரிய சொத்து. எதிர்காலம் இவரை போன்ற இளைஞர் கையில் இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் நம்முடைய அமர்நாத் பேர் சமயத்தில் எனக்கு ஞாபகம் வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்படி இமயமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஐஸ் சிவலிங்கத்தை பார்த்து அதுக்கு பிறகு அமர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்பப்போ நினைக்கிறது உண்டு. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு சிறு உடல் உபாதை ஏற்பட்டது. அதை நம்முடைய பேராசிரியர் சதானந்தம் கூட இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதை தீர்த்து வச்சார். மாணவருக்கு வந்த நோயை நம்முடைய பேராசிரியர் தீர்த்து வச்சார். ஏன் அப்படின்னு சொன்னால், இவருடைய நோயை தீர்க்கிறது இவர் நோயை தீர்க்கிறதுக்காக இல்லை, நம்ம தமிழை காப்பாற்றுறதுக்காக, நம்ம சைவ சமயத்தை காப்பாற்றுனது தான் அதுக்கு பொருள். அது அப்படி சிறப்பான ஒரு மாணவர் நம்முடைய அமர்நாத். என்று நற்றமிழுக்கு இன்துணை, நல்ல தமிழுக்கு சிறந்த துணை அப்படின்னு எங்கள் தலைப்பில் பேசியிருக்கார். ஞானசம்பந்தர் அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் நற்றமிழ் ஞானசம்பந்தன் தமிழ் ஞானசம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை முதல்ல போட்டு தான் ஞானசம்பந்தன் பேர் வைப்பார். நம்ம கூட அது மாதிரி வச்சுக்கல. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஞானசம்பந்தர் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே தமிழ் இருந்திருக்குமா? கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா சமணர்களால் பாண்டிய நாடே சமணர்கள் கையில் இருந்தது. அது தமிழுக்கு பேர ஆபத்துங்கிற நிலையில் இருந்தது. மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வர வச்சு தமிழை மீட்டெடுத்தார்கள். அவரோடு கூட சமகாலத்தில் இருந்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர். இவங்க 2 பேரும் பல இடங்களுக்கு சென்று தமிழை வளர்த்தார்கள். அப்படி அவர்களை பின்பற்றி இனி வரும் காலத்திலே நமக்கு தமிழை வளர்ப்பதற்காக நம்முடைய அமர்நாத் போன்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும். அமர்நாத் அவர் சிறந்த வகையிலே சொற்பொழிவாற்றினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இலங்கையிலிருந்து வந்திருந்த பேராசிரியர் முனைவர் சாந்தி கேசன் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக அவர்களுடைய நடையிலே தமிழை பேசி நம்முடைய மனதையெல்லாம் ஈர்த்தார்கள். சித்தர் இலக்கிய மையம் நம்முடைய இந்திய நாட்டில் உள்ள பேரறிஞர்களை வைத்து மாநாடு நடத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க, அதாவது ஒரு 2.5 மாதம்
ஒரு கட்டுரை போட்டு வைத்திருந்தோம். திருநெல்வேலி, சேலம், விழுப்புரம் போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அவ்வாறு தமிழ்நாட்டு அளவிலும் இங்கே கருத்தரங்கங்கள் நடந்திருக்கிறது, இந்திய அளவிலும் நடந்திருக்கிறது. இன்று நடந்தது பன்னாட்டு கருத்தரங்கமாகவே அமைந்தது என்று நாம் கூறலாம். ஆமாம். எனவே சித்திர இலக்கிய மையம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இது ஒரு சாட்சி. அம்மையார் அவர்களும் சிறப்பாக பேசினார்கள். இனி அவ்வப்பொழுது இங்கே வரும்பொழுது நிச்சயமாக வந்து நம்மிடையே கலந்துரையாடல் செய்வார்கள். அடுத்ததாக நம்ம சதானந்தன் சொன்னது போல் ஒரு துடிப்பான மருத்துவர், எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடியவர் கௌதம் அவர்கள். மருத்துவர் கௌதம் ஐயா அவர்கள் சொன்னது போல் நாங்கள் புத்தகத்தை வெளியிட தயார். காசு செலவு பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஜெயராம ஐயா போல் ஆட்கள் பதிப்பிக்கிறதுக்கு ஐயா இருக்கார். அதனால் நீங்கள் சிறந்த பொருளோட எளிமையோட கொண்டு வாங்க. சித்த இலக்கிய மையத்தில் மாதத்துக்கு ஒரு புத்தகத்தை வெளியிடறதுக்கு தயாராக இருக்கும். எனவே கௌதம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தங்களுடைய பொன்னான நேரத்தை இங்கு வந்து செலவிட்டு சித்தர்களை பற்றியும் மற்ற அறிஞர்கள் பற்றியும் கேட்டு அறிந்து தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக இனிமேல் வருகின்ற கூட்டத்துக்கும் வருக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.